ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 18/3/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையிலும் இனிமையான சேவாதாரி குழந்தைகளே, சேவையில் தடையை ஏற்படுத்துகிற மாதிரி எந்த காரியமும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். இல்லை, இப்போ ஒருத்தர், இது ரொம்ப முக்கியமான விஷயம், ஒருத்தரை திட்டுறோம், குறை சொல்கிறோம் அப்படின்னா அங்கே சண்டை வரும். இல்லை, அவங்கக்கிட்ட சொல்லாமல் வேறு ஒருத்தர்கிட்ட சொன்னாலுமே கூட அங்கே வாயுமண்டலம் பாதிக்கப்படும். சரி, அப்படி மற்றவர்கள் நம்மக்கிட்டே வந்து சண்டையே போடுறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. அப்போ கூட நாம் திருப்பி சண்டை போடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க வாயுமண்டலத்தை கெடுக்கிறாங்க, இன்னும் அதை கெடுக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும், அமைதியாக. சரி, ஓகே, அப்போ இந்த வைப்ரேஷனை மாத்திரதான் என்னுடைய வேலைன்றது சதா ஞாபகம் இருந்தால்தான் அதில் மட்டும் கவனம் கொடுப்பீங்க. இல்லாட்டினா சுற்றி நடக்கிறதுல கவனம் கொடுத்து உங்கள் மனநிலை கெடுத்துக்குவீங்க. அது சேவைக்கு டிஸ்சர்வீஸ் ஆகிடும். கேள்வி, சங்கமயுகத்தில் குழந்தைகள், ஏன்னா ஒரு வைப்ரேஷன் கூட மாறிடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மற்றவர்களுக்கு துக்கமும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? சூக்ஷ்மத்தில் கூட அவ்வளோ கவனம் வைக்கிறவங்களால தான் யாருக்கும் எண்ணத்தினாலேயோ சொல்லாலேயோ செயலாலேயோ துக்கம் கொடுக்காமல் இருக்க முடியும். சங்கமயுகத்தில் குழந்தைங்க நீங்கள் ரொம்ப கரெக்டாக மாறணும். யார் அப்படி மாற முடியும் தெரியுமா? எந்த குழந்தை உள்ளொன்று வச்சு வெளியில் வேறு ஒன்றா நடந்துக்காமல் பாபா கிட்ட எப்பயும் உண்மையாக இருக்கிறாங்களோ, சிவபாபாவை தவிர வேறு எந்த விஷயத்திலும் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாங்களோ, ஒவ்வொரு அடியிலும் ஸ்ரீமத் படி மட்டும் நடக்கிறாங்களோ, எந்த தப்பும் பண்ணாமல் இருக்கிறாங்களோ, அவங்க தான் தன்னை 100% பர்ஃபெக்டாக மாற்றிக்க முடியும். இல்லையா? பாபா கிட்ட உண்மையாக இருக்கணும், எதையுமே மறைக்கக்கூடாது. ஸோ சிவபாபாவை தவிர வேறு எந்த விஷயத்திலும் ஈடுபடக்கூடாது. சிவபாபா சொன்னது, சிவபாபாவோட சொர்க்கராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணுறது, இதே தான் மைண்டில் இருக்கணும். வேறு எதுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாதுன்றார். லௌகிக உறவில் பிரச்சனையா, அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது, விலகிடுங்கன்றார் புத்தினால். ஸோ அப்போ மனம் வந்து அமைதியாக இருக்கும். ஸோ அதுதான் ஸ்ரீமத். அந்த ஸ்ரீமத் படி தான் நடக்கிறேன்னா ஒவ்வொரு அடியிலையும்னு கவனம் கொடுக்கணும். பாடல், குழந்தை பருவத்தை மறந்து விடாதீர்கள். நாம் இப்போ குழந்தை பாபாவுக்கு இல்லையா? ஸோ குழந்தை தானாக எதுவும் பண்ணாது, அப்பா அம்மா சொல்கிறது தான் அதுக்கு தெரியுமே. அந்த மாதிரி நம்ம அப்பா அம்மாவாக இருக்கக்கூடிய பாபா சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணணும். அதுக்கு பேர் தான் குழந்தை. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்க, பாட்டுடைய இந்த 2 வரியை கேட்டீங்க. எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகத்தை கொடுத்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நிச்சயமாகி இருக்குது இல்லை? பாபா கொடுக்குற ஒரு வார்த்தையும் இப்போவே சுகத்தை கொடுக்கும், எதிர்காலத்துக்கும் சுகத்தை கொடுக்கும். நாம் இப்படிப்பட்ட தந்தையுடைய குழந்தை ஆகியிருக்கிறோம்னா அப்படிப்பட்ட பாபா கொடுக்குற வழிபடித்தானே நடக்கணும். அப்படி நடக்கலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ சந்தோஷமாக சிரிச்சிட்டு நாங்கள் மகாராஜா மகாராணி ஆவோம்னு சொல்கிறீங்க. பிறகு பாபா கையை விட்டுட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வருவீங்க. சாதாரண பிரஜையாவது ஆயிடுவீங்க, ஆனால் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வருவீங்க. எல்லோரும் அப்போ எல்லோரும் சொர்க்கத்துக்கு வந்துடுவாங்களா? கலியுகத்தில் இருக்கிற எல்லோரும் அப்படின்னா வரமாட்டாங்க. யார் முந்தைய கல்பத்தில் சத்தியுகம் திரேதாயுகத்தில் வந்தாங்களோ அவங்களே தான் வருவாங்க. சத்தியுகம் திரேதாயுகம் ரெண்டுத்தையும் சேர்த்து சொர்க்கம்னு சொல்கிறோம். இருந்தாலும் யார் முதலாக புது உலகத்துக்கு வராங்களோ அவங்க நல்ல சுகத்தை அடைவாங்க. அவ்வளோ சுகமாக இருக்கும்.
இப்போயே நம்ம பார்க்குறோம்ல, நம்ம சின்ன வயசில் இருந்த சந்தோஷம் இப்போ இல்லையே. இப்போ நிறைய வீடியோ 80s லைஃப் 90s லைஃப்னு போடும்போது இப்போ இருக்கிறவங்களும் ஐயோ நாங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணுறோமே அப்படின்றாங்க. அப்போ 5000 இயர்ஸ் முன்னாடி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ முதல்ல வரவங்களுக்கு தான் அதிக சுகம். மற்றவர்கள் பிற்காலத்தில் தான் வராங்க. அப்படி பின்னாடி, அதாவது துவாபரகத்திலேருந்து வரவங்க இந்த ஞானத்தை எடுக்க மாட்டாங்க. ஞானத்தை பெறுபவர்கள் சத்தியுகம் திரேதாயுகத்துக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க. மற்றவர்கள்லாம் ராவண ராஜ்யத்தில் தான் வருவாங்க. அவங்க கொஞ்சம்தான் சுகத்தை பெற முடியும். சத்தியுகம் திரேதாயுகத்தில் சுகமே சுகம், நிறைய சுகம், துக்கமே கிடையாது. ஸோ அதனால் எப்படியாவது முயற்சி செஞ்சு அந்த எல்லையற்ற சுகத்தின் சொத்தை அடையணும். ஸோ எல்லையற்ற சுகத்தின் சொத்துனா என்ன? சத்தியுகத்தின் தொடக்கத்திலிருந்து வரணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் கார்டு பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த எல்லையற்ற தந்தையுடைய மகிழ்ச்சி நிறைந்த செய்தின்னு போட்டுட்டு அடிங்க மேலே இல்லையா, கடவுளுடைய மகிழ்ச்சி நிறைந்த செய்தின்ட்டு. இதை கிறிஸ்தவர்கள் பண்ணுறாங்க நற்செய்தின்ட்டு. இந்த மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தியை எழுதுங்க. அப்போ அவங்க யோசிப்பாங்க இல்லையா, அது புரியாட்டினா கூட ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, அப்படி என்ன இருக்குது, இதை போய் பார்ப்போம் அப்படின்னு தோணும். பட கண்காட்சிகளில் புது உலகம் எப்படி ஸ்தாபனை ஆகுதுன்னு நீங்கள் காட்டுறீங்க. ஸோ அதனால் இதை ரொம்ப பெரிய எழுத்துக்களில் எழுதணும். தந்தையுடைய மகிழ்ச்சியான செய்தின்ட்டு. எல்லையற்ற தந்தை தான் ஞானக்கடலாக இருக்கிறார், பதித்த பாவனராக இருக்கிறார், சத்கதி கொடுக்கிற வள்ளலாக இருக்கிறார், கீதையின் பகவானாக இருக்கிறார். ஸோ கீதையின் பகவான் சிவன் எப்படி பிரம்மகுமார் குமாரிகள் மூலமாக மீண்டும் இந்த அழுக்கான கலியுக சம்பூர்ண விகாரி உலகத்தை, கீழான அழுக்கான உலகத்தை சத்யுக சம்பூர்ண நிர்விகார தூய்மையான சிரேஷ்டமான உலகமாக மாற்றிட்டு இருக்கிறாருன்றதை பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இதை எழுதுங்கன்றார். எப்படி மாற்றிட்டு இருக்கிறாருன்னு வந்து பாருங்கள். இந்த மகிழ்ச்சி நிறைந்த செய்தியை வந்து கேளுங்க, எல்லோரும் புரிஞ்சுக்குங்க. அரசாங்கத்துக்கிட்ட கூட நீங்கள் இந்த உறுதிமொழி கொடுத்துருக்கிறீங்க. என்னென்ன? நாங்கள் பாரதத்தில் மறுபடியும் சத்தியுகத்தின் உயர்ந்த 100% தூய்மையும் சுகமும் சாந்தியும் நிரம்பிய தெய்வீக சுயராஜ்யத்தை இப்போ ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு உறுதிமொழி கொடுத்துருக்குறீங்க. சத்யுக ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறோன்ட்டு. மேலும் இந்த விகார உலகத்துடைய அழிவு எப்படி நடக்கும்னு வந்து புரிஞ்சுக்கோங்க. இல்லை, நிறைய பேர் சொர்க்கத்தின் மீது இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க கூட உலக அழிவின் மீது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. நம்ம வீடியோ கூட சொர்க்கத்தை பற்றி போட்டால் யாரும் பார்க்குறதில்ல, உலக அழிவை பற்றி போட்டால் வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு அதுதான் ஆர்வமாக இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் தெளிவாக எழுதணும். கார்டில் இப்படி எழுதுனீங்கன்னா மனிதர்கள் நல்லா புரிஞ்சிக்க முடியும். இந்த பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் முந்தைய கல்பம் மாதிரியே நாடகத்தின்படி பரமபிதா பரமாத்மா சிவனுடைய ஸ்ரீமத் படி சகஜ ராஜயோகத்தை மற்றும் தூய்மையின் பலத்தின் மூலமாக தங்களுடைய உடலாலையும் மனதாலையும் பொருளாலையும் இந்த பாரதத்தை உயர்ந்த பாவனமாக எப்படி மாற்றிட்டு இருக்கிறாங்கன்னு வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அழைப்பிதழ் கொடுக்கணும். இல்லை, கடவுளுடைய வழிப்படி ராஜயோகத்தின் தூய்மை பலத்தினால நாங்கள் மாற்றுறோம் உலகத்தை, வந்து நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து பாருங்கன்னு சொன்னால் அவங்க நம்மளுடைய குணத்தை பார்ப்பாங்க, அது ரொம்ப முக்கியம்.
இல்லையா? இப்போ அமைதி ரூமு அனுபவம் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டோம். ஸோ அதில் கொஞ்சம் பேர் ரெகுலராக வருவாங்க. அப்போ அது அடுத்தது எதை பார்ப்பாங்க? குணத்தை பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இதை தெளிவாக கார்டில் அச்சடிக்கணும். யார் வேணாலும் புரிஞ்சுக்கிற மாதிரி எளிமையாக இருக்கணும். இந்த பிரம்மகுமாரிகள் சிவபாபாவுடைய வழிப்படி ராமராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ராமராஜ்யத்தை தான் காந்தி விரும்பினார். இப்போவுமே இல்லையா, பிஜேபி ஆட்சியிலும் ராமராஜ்யம் வரணுன்றது தானே அவங்களுடைய ஆசையாக இருக்குது. ஸோ நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி முழு அழைப்பிதழ் இருக்கணும். பிரஜாபிதா பிரம்மகுமார் குமாரிகள் தங்களுடைய உடல் மனம் பொருள் மூலமாக அந்த ராமராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நீங்கள் புரிய வைக்கணும். மனிதர்கள் இவங்க ஏதோ நன்கொடை கேட்குறாங்க, பிச்சை எடுக்கிறாங்கன்னு நினச்சிடக்கூடாது. ராயலாக இருக்கணும். ஏன்னா உலகத்தில் எல்லாமே நன்கொடையில் தான் நடக்குது. ஆனால் இங்கே நாங்கள் பிரம்மகுமாரிகள் உடல் மனம் பொருளால் இப்படி செய்கிறோம்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ நமக்கு பாபா சொல்கிறத அப்படியே ஜெகோவாவின் சாட்சிகள் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களும் வெளியில் யார்கிட்டையும் காசு வாங்க மாட்டாங்க. அவங்களாகவே செலவு பண்ணி தான் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதை சொல்லணும். எங்களுடைய உடல் உழைப்பு, பணம், மனம் இதை வச்சு தான் நாங்கள் இதை பண்ணுறோன்னு சொல்லணும். ஏன்னா யாருக்கு சுயராஜ்யம் கிடைக்குதோ அவங்க தானே செலவு பண்ணணும். யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே 21 பிறவிக்கு சொத்து கிடைக்கும். இப்போ சொத்து கிடைக்கிறவங்க தானே உழைக்கணும். பாரதவாசிகள் தான் 21 பிறவிகளுக்கு மிக உயர்ந்த டபுள் கிரீடம் உடையவர்களாக ஆகிறாங்க. இந்த லக்ஷ்மி நாராயணன் இரட்டை கிரீடம் உடையவர்கள் இல்லையா? ஆனால் இப்போ எந்த கிரீடமும் கிடையாது இல்லையா? மக்களாட்சி ஆயிடுச்சு, ராஜாராணி ஆட்சி கிடையாது, அதான் கிரீடம் கிடையாதுன்றார். ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் நல்லா புரிய வச்சு எழுதுனீங்கன்னா பிகே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பாவம் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோமேனு பாபா சொல்கிறார் இல்லையா? நம்ம என்ன பண்ணுறோன்னு புரிஞ்சுக்கணும். பெரியவர்களுடைய ஓசை வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஏழைகளும் கேட்பாங்க, ஏழைகளுடைய வார்த்தையையும் கேட்பாங்க இல்லையா? நாம் ஏழைகளாக இருக்கிறோம். இங்கே பெரியவர்கள்ன்றது பெரிய பெரிய விஐபி, இப்போ விஜய், ரஜினிகாந்த் அந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் இவங்களாம் பேசுகிறாங்கன்னா அப்போ தான் நம்ம சொல்கிறதையும் கேட்பாங்க. இல்லாட்டினா ஏழைகள் சொல்கிறத யார் கேட்பாங்க? இவங்களாம் ஒன்றுத்துக்கு உதவாதவர்கள் அந்த நினப்பில் இருப்பாங்க. பணக்காரர்களுடைய ஓசை உடனே கேட்கப்படும். நீங்கள் தெளிவுபடுத்தி சொல்கிறீங்க, நாங்கள் முக்கியமாக பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறோம். மற்ற எல்லோரும் சாந்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. ஸோ இப்படித்தான் நம்ம புரிய வைக்கணும். பாரதம் 5000 வருடத்துக்கு முன்னாடி சொர்க்கமாக இருந்தது. இப்போ கலியுகமாயிடுச்சு. சத்தியுகமாக இருக்கும்போது மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமான்னு கேளுங்க. இப்போ கலியுகத்துடைய முடிவு எவ்வளவு மக்கள் தொகை, எத்தனை மதங்கள், எத்தனை பிரிவினைகள், எவ்வளவு துக்கங்கள். சொர்க்கத்தில் வெறும் 9 லட்சம் பேர், அமைதியான உலகம், ஒரே ராஜ்யம். ஸோ அந்த ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு மற்ற அனைத்து தர்மங்களும் அழியணும் இல்லையா? அதற்காகத்தான் இந்த மகாபாரத யுத்தம் நடக்குது. வேறு எந்த நேரத்துலையும் இப்படி சண்டை நடக்கலை. இதுவும் 3வது உலகப் போர் கடைசியில் நடந்தது. முயற்சி செஞ்சு பார்க்குறாங்க இல்லையா? ஸோ 3வது உலகப் போர் தான் கடைசி போர்.
அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது இல்லையா? அங்கங்கே தீப்பொறி பிடிக்குது. இப்போ என்னென்னா, நம்ம சண்டை போடலாமா இறங்கலாமான்றது தான் எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இறங்கிட்டால் திரும்பி ரிட்டர்ன் ஆக முடியாது, அது ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, அவங்களுக்கு ஒரு ப்ரெஸ்டேஜ் இஷ்யூவாக இருக்குது. நாம் தோக்கக்கூடாது, அதுக்காக எதை வேணாலும் இழக்கிறோம், அந்த முடிவுக்கு வந்துடுறாங்க. இப்போ அணுகுண்டுகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. யார் சொல்கிறதையும் கேட்கறதில்ல. ஏன்னா யார் சொல்கிறாங்க, அதை விட அதிகமாக அணுகுண்டு வச்சுருக்கிறவங்க சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி கேட்பாங்க, நீ மட்டும் உருவாக்கலாம், நாங்கள் உருவாக்கக்கூடாதான்னுவாங்க. ஸோ என்னென்ன அணுகுண்டுகளெல்லாம் தயார் செஞ்சுருக்கிறாங்களோ அதையெல்லாம் கடலில் போட்டுட்டால் நாங்கள் உருவாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கடலில் போடுவீங்களா? அமெரிக்கா, ரஷ்யாலாம் அணுகுண்டை கடலில் போட்டுருமா? அப்போ நீங்கள் மட்டும் அணுகுண்டு வச்சுருப்பீங்க, நாங்கள் மட்டும் செய்யக்கூடாதுன்னா எப்படி? அதுதானே இன்றைக்கி ஈரான் பிரச்சனைக்கு முக்கிய காரணம். ஆனால் இது ஏற்கனவே இப்படித்தான் நிச்சயிக்கப்பட்டு இருக்குது, உலக அழிவு அப்படின்னு குழந்தைங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் எவ்வளவு தான் வழி அவங்களுக்கு சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் விநாசமே நடக்கலைன்னா உங்களுக்கு எப்படி ராஜ்யம் கிடைக்கும், அந்த அமைதியான ராஜ்யம் இல்லையா? இப்போ என்ன நினைக்கிறாங்க, தீவிரவாதம் பண்ணுற நாட்டை அழிச்சிட்டா அமைதியாகிடும்னு நினைக்கிறாங்க. அழிக்கிறதும் ஒரு தீவிரவாதம் தானே. அப்போ அவர்களும் அழிஞ்சு போயிடுவாங்க. கடைசியில் ஒரு தர்மம், நம்ம தர்மம் மட்டும் இருக்கும். ஸோ குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த நிச்சய புத்தி இருக்குது தானே. இதில் சந்தேக புத்தி இருந்துச்சுன்னா அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க, துரோகி ஆகிடுவாங்க. பாபாவுடையவராக ஆன பிறகு துரோகி ஆகலாமா? இல்லை, கடவுளுடையவராகவே ஆன பிறகு கடவுளுக்கே துரோகி ஆகிறது எவ்வளோ பெரிய கொடுமை. நீங்கள் சிவபாபாவைத்தான் நினைவு பண்ணணும். ஏன்னா மற்ற விஷயத்தில் நமக்கு என்ன நன்மை இருக்குது? உண்மையான தந்தைகளோட உண்மையாக இருக்கணும் அவர்கிட்ட. அதனால் உள்ளொன்று வைத்து புறமொன்று சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய பதவியை நீங்களே தான் குறைச்சிக்குவீங்க, உங்களுக்கு நீங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக்குவீங்கன்ற. அப்போ கல்பத்துக்கும் உங்களால் ஒருபோதும் உயர்ந்த பதவி அடைய முடியாது. அதனால் இப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் மாறணும். அதுக்கு தான் பாபா அதை தான் அங்கே ஆதாம் ஏவாளை நிர்வாணமாக படைத்தார், துரியோதனனை நிர்வாணமாக அவங்க அம்மா நிற்க சொன்னாங்க. இது என்னென்னா உண்மையாக இருக்கிறதுன்னு அர்த்தம், மனதின் நிர்வாணம். அதை மறைக்கக்கூடாது. பாபா கிட்ட ஏதோ குறை இருந்தால் உடனே சொல்லிடணும், அப்போ தான் அவர்கிட்ட உதவி கிடைக்கும். எந்த தப்பும் பண்ணக்கூடாது. எவ்வளவு முடியுமோ ஸ்ரீமத் படி நடந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ முக்கியமான ஸ்ரீமத் பாபாவுடைய நினைவு தான். அது நிரந்தரமாக இருக்க முயற்சி பண்ணணும். கடைசியில் அது வந்துடும், நிரந்தரமாக நினைவு இருக்கும். ஒரு பாபாவை தவிர வேறு யாரையும் நினைக்கக்கூடாது. கடைசி காலத்தில் யார் பெண்ணை நினைத்து இறக்கிறாரோ அவர் விபச்சாரியாக பிறப்பார்னு பாபா சொல்லியிருக்கிறார். ஸோ அதனால் ஒரு பாபாவை தவிர வேறு எந்த நினைப்பும் இருக்கக்கூடாது. ஏன்னா யார் மேலே பற்று வச்சுருக்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்களுடைய நினைவு வரும். உடலை விட்டு போகும்போது வரும், வராமல் எங்கே போயிடும். ஏதாவது ஒன்று ஆடினாலே டக்குன்னு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணணுன்னு தோணி அந்த நினைப்பு வருது இல்லை. ஸோ அதுக்கு தான் கொஞ்சம் கூட பற்று இருக்கக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறார். இன்னும் போக போக நீங்கள் எந்த அளவுக்கு பாபாவுக்கு நெருக்கத்தில் வரீங்களோ, அதாவது பாபாவுக்கு சமமாக ஆகிறீங்களோ, அந்த அளவுக்கு காட்சிகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அந்த காட்சி தான் உங்களுக்கு பாதுகாப்பு. பாபா ஏன்னா துக்கத்தின் விஷயத்தை பார்க்கக்கூடாது இல்லையா? அப்போ துக்கத்தின் விஷயத்தை பார்த்தா துக்கம் அனுபவமாகும். ஆனால் நீங்கள் பாவத்தை அழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு துக்கம் அனுபவமாக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக தான் அப்போ காட்சி கிடைக்கிது. ஸோ அப்போ பாபா உங்களுக்கு என்னென்ன பாவக்காரியங்கள் செஞ்சீங்கன்னு காட்டுவார். இல்லை, பாவம் செஞ்சவங்களுக்கு பாவம் செய்தது காட்சியாக கிடைக்கும்,
பாவத்தை வென்றவர்களுக்கு சொர்க்கத்தின் பதவி காட்சியாக கிடைக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் இந்த மாதிரி சாட்சாத்காரம் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ அந்த காட்சியிலே யாருக்கெல்லாம் தண்டனை கிடைச்சதோ அவங்க ரொம்ப கத்துனாங்களாம். ஸோ இப்போ கூட சில சமயம் முஸ்லீம்ஸ் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்குறாங்க, அது இறக்கும்போது அப்படி கத்துறதெல்லாம். அப்போ அங்கே ஏதோ காட்சி கிடச்சிருக்குது இல்லையா? ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக இவருடைய 100 மடங்கு தண்டனையை துண்டித்தார் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இப்போ பாருங்கள், அப்போ யாருக்கெல்லாம் காட்சி கிடைச்சதோ, அதாவது செய்த பாவத்திற்கான காட்சி, அவங்க கத்துனாங்க இல்லையா? ஸோ அந்தளவுக்கு அது வலி இருக்கும் போல இருக்குது. அப்போ 100 மடங்கு தண்டனை அங்கே துண்டிக்கப்படுதுன்றார். ஸோ அதை உங்களுக்கு காட்டுறதுக்காக பாபா அப்படி பண்ணார். ஸோ இப்படி தான் கடைசியில் எல்லாருடைய பாவமும் தண்டனை கொடுத்து அழிக்கப்படும். ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, சேவையில் தடை ஏற்படுற மாதிரி காரியங்கள் பண்ணாதீங்க. கடைசியில் உங்களுக்குமே இந்த மாதிரி சாட்சாத்காரம் கிடைக்கும், என்னென்ன பாவம் செஞ்சீங்க அப்படின்ட்டு. ஸோ இப்படியெல்லாம் பாபா சேவையில் தடையை ஏற்படுத்தினீங்கன்னு காட்டுவார். அசுர சம்பிரதாயம் இல்லையா, அங்கேருந்து வந்திருக்கிறோம். ஸோ அந்த குணம் நமக்குள்ளே எட்டி பார்க்கும், அதை அழிக்கணும். இல்லாட்டினா சேவைக்கு தடையை ஏற்படுத்துவோம். தடையை ஏற்படுத்தினா நிறைய தண்டனை கிடைக்கும். இது சிவபாபாவுடைய மிகப்பெரிய சபை. இங்கே வலதுகரமாக தர்மராஜ் இருக்கிறார். ஸோ அந்த நேரத்தில், அதாவது ஜென்ரலாக கோர்ட்டில் ஒருத்தர் பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்குறாங்க, அது தூக்கு தண்டனை கூட இருக்கட்டும். ஆனாலும் அது எல்லைக்குட்பட்ட தண்டனை தான், அந்த ஒரு ஜென்மத்தோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே 21 ஜென்மத்துக்கு நஷ்டம் ஏற்படுது, பதவி குறைஞ்சி போயிடுது. ஸோ அதெல்லாம் காட்சியாக கிடைக்கும். அது எவ்வளோ துடிப்போம் இல்லையா? ஏன்னா அது யாருக்கு வலிக்கும் யோசிச்சு பாருங்கள். இங்கே உயர்ந்த பதவியிலிருந்து நம்மளை உயர்ந்தவர்களாக மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அதே உணர்விலே நாமளும் இருந்துட்டு நம்ம ஒரு வேலைக்காரனாக இருக்கிறோன்றது காட்சியில் கிடைக்கும் பொழுது எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் சொல்கிறார், பயங்கரமான வலியாக இருக்கும். 21 பிறவிக்கு நஷ்டம் ஏற்பட்டுடும், பதவியும் குறைஞ்சிடும். ஸோ ஒவ்வொரு விஷயத்திலும் பாபா தெளிவாக புரிய வைக்கிறார், எச்சரிக்கை கொடுக்குறார். ஏன்னா நாளைக்கு யாரும் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? அதனால தான் இப்போவே எல்லா எச்சரிக்கையும் கொடுக்குறார். ஏன்னா ஒவ்வொரு சென்டர்லேயும் நிறைய பேர் பாபா விட்டு ஓடி போயிடுறாங்க. அடுத்தது துன்புறுத்துகிறாங்க இல்லையா? ஒன்று இவங்க ஓடி போயிடுறாங்க, அல்லது மற்றவங்களை துரத்துறதுக்கு காரணமாகிடுறாங்க இவங்களுடைய மோசமான நடவடிக்கை காரணமாக. ஸோ அது எல்லாமே டிஸ்சர்வீஸ் ஆகிடுது, விகாரிகள் ஆகிடுறாங்க. ஸ்கூலுனால் நல்லா படிக்கணும்ல, முழுசாக படித்தா தானே நல்ல வேலை கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இது 21 பிறவிக்கு பலனை கொடுக்கக்கூடிய ஸ்கூலுனா எவ்வளோ நல்லா படிக்கணும், இல்லைன்னா என்ன பதவி அடைவீங்க? ஏன்னா பதவியில் நிறைய வித்தியாசம் இருக்குது, வரிசைக்கிரமமாக இருக்குது. இந்த துக்கதாமத்தில் கூட பாருங்கள் எவ்வளோ வரிசைக்கிரமாக இருக்குது. சிலர் ஜனாதிபதியாக, சிலர் பணக்காரராக, சிலர் ஏழையாக இருக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி சுகதாமமாக சொர்க்கத்தில் கூட பதவியில் வரிசைக்கிரமம் இருக்கும். எந்த குழந்தை ராயலான புத்திசாலி குழந்தையாக இருக்கிறாங்களோ அவங்க தான் பாபா கிட்டேருந்து முழு சொத்தும் அடையிறதுக்கு முழு முயற்சி பண்ணுவாங்க. ஸோ இங்கே மாயாவோட குத்துச்சண்டை நடக்குது இல்லையா? மாயா ரொம்ப பிரபலமானது, சக்திசாலியானது. ஸோ அதனால் மாயையிடம் வெற்றியும் தோல்வியும் மாற்றி மாற்றி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால்தான் நிறைய பேர் வந்தாலும் நிறைய பேர் துரோகியாகி போயிடுறாங்க, போக போக தோல்வி அடைஞ்சிடுறாங்க. ஸோ அது எப்படி குடும்பத்தில் இருந்துக்கிட்டே தூய்மையாக இருக்கிறது? இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பலர் கேட்குறாங்க. பாபா சொல்கிறாரு, காமம் மகா எதிரி அப்படிங்கிறது பகவான் வாக்குன்னு கீதையில் இருக்குது தானே?
ஒரு பெண்ணை இச்சையாக பார்த்தாலே நீ பண்ணுறதுக்கு பேர் விபச்சாரம்னு பைபிள்லேயும் இருக்குது தானே. அப்போ பாபா சொல்லும்போது மட்டும் ஏன் எங்கேயுமே சொல்லலைன்றீங்க? பகவானுக்கு பதிலாக ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னதாக பேரை போட்டுட்டாங்க. அதனால் உடனே கேட்பாங்க, கிருஷ்ணருக்கு எத்தனை பொண்டாட்டி அப்படி இப்படின்ட்டு. இதை சொன்னதே கிருஷ்ணர் கிடையாது. இன்னொன்று, மகாபாரதத்தில் சொன்ன மாதிரி கிருஷ்ணருக்கு நிறைய பொண்டாட்டியும் கிடையாது. ஸோ கிருஷ்ணர் கடவுள் கிடையாது, அவர் தேவதா தர்மத்தை சார்ந்தவர். மற்ற தேவதைகள் சூக்ஷ்மவதனவாசிகள். மற்றபடி சத்தியுகத்தில் இருக்கிறவங்க தெய்வீக குணம் கொண்ட மனிதர்கள், அவங்கள தான் தேவதைகள்னு சொல்கிறோம். கலியுகத்தில் அசுர குணம் கொண்ட மனிதர்களாக இருக்கிறாங்க. அதனால் அரக்கர்கள்னு காட்டினது வேறு யாரும் இல்லை, நம்மளை தான். அசுர குணம் கொண்டவர்கள் தெய்வீக குணம் கொண்டவர்களுடைய புகழ் பாடுறாங்க. எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? நாம் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி மாறிட்டு இருக்கிறோன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க, அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க. இங்கே நீங்கள் எல்லா தெய்வீக குணங்களையும் தாரணை பண்ணணும். அதாவது அது உங்களுடைய இயல்பான பழக்கமாக மாற்றிக்கணும். சதோகுணமான உணவை மட்டும்தான் சாப்பிடணும் இல்லையா? அப்போ தான் அந்த சொர்க்கத்தில் அந்த குணம் இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்கள், தேவதைகளுக்கு, கிருஷ்ணருக்கு, விஷ்ணுக்கெலாம் என்ன படைக்கிறாங்க? கரிமீனா படைக்கிறாங்க, இல்லை பூண்டு வெங்காயம் படைக்கிறாங்களா? பூண்டு வெங்காயம் கூட சேர்க்காத சுத்தமான உணவை படைப்பாங்க. அப்போ உங்கள் சிலைக்கே அப்படின்னா உயிரோட்டமாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா எவ்வளோ தூய்மையாக இருக்கணும் உங்கள் உணவு. ஸ்ரீநாத் துவாரகால போய் பாருங்கள், எவ்வளவு செழிப்பான சுத்தமான உணவை படைக்கிறாங்க. அங்கே வைஷ்ணவர்கள் இருக்கிறாங்க. அதேமாதிரி ஜெகநாத்புரியில் என்ன கிடைக்கிது பாருங்கள், அங்கே சாதம் தான் வச்சு படைக்கிறாங்க. அங்கே வாம மார்க்கத்தின் ரொம்ப மோசமான உருவங்கள், சித்திரங்கள் இருக்குது விகாரத்தில், தேவதைகள் ஈடுபடுற மாதிரி. அப்போ அப்படி விகாரத்தில் விழுந்ததுனால அவங்களுக்கு வெறும் சாதம் தான் கிடைக்கிது, 64 வகையான உணவு கிடைக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளுடைய ராஜ்யம் இருந்தபோது 36 வகையான உணவு கிடைச்சிது. ஸோ அதோடைய நினைவாக ஸ்ரீநாத் துவாராவில் ரொம்ப உயர்ந்த வகை உணவு செய்கிறாங்க இல்லையா? நெய்யிலே செய்வாங்களாம். பூரி ஜெகநாத் அது தனி இல்லையா? பூரி ஜெகநாத்துக்குமே ஸ்ரீநாத் துவாராவுக்கு அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. ஸோ பூரி ஜெகநாத் கோயிலில் தேவதைகளுடைய உடைகள் கூட ரொம்ப ஆபாசமாக இருக்குது. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய பிரசாதமும் அந்தளவுக்கு நல்லா இருக்கிறது கிடையாது. வெறும் சாதத்தை மண்பானையில் படைக்கிறாங்க. ஆக்சுவலாக மண் சோறு சாப்பிட்றதுன்னு இங்கே ஒரு பழக்கமே இருக்குது இல்லையா? கலியுகத்துடைய இறுதியில் நம்முடைய நிலைமை அப்படின்றதோடைய நினைவு அது. ஸோ வெறும் சாதத்தை தான் மண்பானையில் படைக்கிறாங்க, அதில் நெய் கூட ஊற்ற மாட்டாங்க. இந்த வித்தியாசத்தை காமிக்கிறாங்க. பாரதம் எப்படி இருந்துச்சு, பிறகு எப்படி ஆகிடுச்சு இல்லையா? எப்படி இருந்த பாரதம் இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நிலைமை பாருங்கள், பாரதத்துடைய நிலைமை. முழுமையாக உணவும் கிடைக்கல, கேஸும் கிடைக்கல, பெட்ரோலும் கிடைக்காது. ஸோ எல்லாமே பாரதம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலகமே அப்படி ஆகிட்டு இருக்குது. அப்போ மனிதர்கள் போடுற திட்டத்திற்கும் சிவபாபாவுடைய திட்டத்துக்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்குது. அவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே மண்ணோட மண்ணாக போகிற திட்டம். அதானே இல்லையா? இப்போ அமெரிக்கா ஈரான் சண்டையில் கடைசியில் அதான் நடக்க போகுது, அதான் ஆகிட்டு இருக்குது. இயற்கை இல்லையா? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்ட்டு ட்ரம்ப்பு சண்டை போட்ட ஆரம்பித்தார். இப்போ அவருக்கே மிசைல்ஸ் தீர்ந்து போய் மற்றவங்கள உதவிக்கு கூப்பிட்றாருன்றாங்க.
அவங்க எதிர்பார்க்கலை, இல்லை இந்த அளவுக்கு ஆயுதம் இவங்க வச்சுருப்பாங்கன்ட்டு. இயற்கை சீற்றங்களும் நடக்கும், தானியம் போன்ற எதுவும் கிடைக்காது. ஒரு விதத்தில் இந்தியா நடுநிலை வகிக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கும் இந்தியா அழியாமல் இருக்கிறதுக்கு. இல்லை இப்போ சைனாவுக்கு அடுத்ததாக இந்தியாவுக்கும் கப்பல் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இல்லையா? ஸோ இது இல்லாமல் இயற்கை சீற்றங்களும் நடக்கும், தானியம் போன்ற எதுவுமே கிடைக்காம போயிடும். மழையை பாருங்கள், சில இடங்களில் மழை பெய்யுது, சில இடங்களில் சுத்தமாக பெய்யறதே கிடையாது. எவ்வளோ நஷ்டத்தை ஏற்படுத்திடுது இல்லையா? பஞ்சம். ஒன்று மழை பெஞ்சு நஷ்டத்தை ஏற்படுத்துது வெள்ளத்தினால, இன்னொரு பக்கம் மழையை பெய்யாமல் நஷ்டத்தை ஏற்படுத்துது. காரணம், இப்போ பஞ்ச தத்துவமே தமோ பிரதானமாக இருக்குது. அதனால் நேரங்கெட்ட நேரத்தில் மழை பெய்யுது, இல்லை சீசனாக பெய்ய மாட்டேங்குது. ஏன்னா சீசன் பார்த்து தான் பயிர் பண்ணுவாங்க. இப்போ சீசன் இல்லாமல் நேரத்தில் அறுவடை நேரத்தில் மழை பெஞ்சால் யாருக்கு லாபம்? புயலும் அதே மாதிரி தமோ பிரதானமாக இருக்குது. சூரியனுடைய வெப்பம் எப்படி தாக்கும்னு கேட்காதீங்கன்றார் இல்லையா? இப்போயே பயங்கரமாக இருக்குது. இந்த இயற்கை சீற்றங்களும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்குது. ஸோ மனிதர்களுடைய புத்தி விநாச காலத்தில் விபரீத புத்தியாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய புத்தி பாபாவோடு அன்பான புத்தியாக இருக்குது. அறியாமை காலத்தில் கூட நல்ல குழந்தைங்க கிட்ட தான் அப்பா அம்மா அன்பாக இருப்பாங்க, அஞ்ஞானத்திலே கூட. இங்கேயும் அப்படி தான், எல்லோரும் அவங்களுக்கு குழந்தைங்க தான். ஆனால் நல்ல குழந்தைங்கன்னு யார் நல்ல குழந்தைங்க? பாபா சொல்கிறத கேட்குறவங்க தான் நல்ல குழந்தைங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, அதனால தான் பாபா அன்பு நினைவுகள் கொடுக்கும்போது கூட வரிசை கிரமத்தில் முயற்சிக்கு ஏற்ப அன்பு நினைவுகள்ன்றார். எந்த அளவுக்கு பாபா சொல்கிற மாதிரியே முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அன்பு. எவ்வளோக்கு எவ்வளோ சேவை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அன்பு. ஸோ சேவையும் பண்ணணும் தானே. ஸோ ஒட்டுமொத்த உலகத்துக்கும், குறிப்பாக பாரதத்துக்கு நாம் சேவை செய்யணும். பாரதத்தை சொர்க்கமாக்கணும், மற்ற எல்லோரையும் சாந்தி தாமத்துக்கு அனுப்பணும். எவ்வளோ பொறுப்பு இருக்குது நமக்கு. பாரதத்துக்குத்தான் சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிது, மற்ற எல்லோருக்கும் முக்தியின் சொத்து தான் கிடைக்கிது. எல்லோரும் போயிடுவாங்க. ஐயோ ஐயோன்ற அலறல் சத்தத்துக்கு பிறகு ஆஹா ஆஹான்ற வெற்றி முழக்கம் ஏற்படும். பாருங்கள் எவ்வளோ ஐயோ ஐயோன்னு அலற போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இது இரத்த கலரியின் விளையாட்டுன்றார். இயற்கை சீற்றங்களும் வரும், எல்லோருமே இறக்கத்தான் வேண்டும். ஸோ முழுசாக முயற்சி பண்ணுங்க அப்படின்னு பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். பாபாவுக்கு எப்போவுமே கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராக இருக்கணும், உண்மையான உள்ளம் கொண்டவராக இருக்கணும், சேவை செய்பவராக தன்னை மாற்றிக்கணும். யார் முந்தைய கல்பத்தில் எப்படி சேவை செஞ்சாங்களோ அதோடைய காட்சிகளும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சாட்சியாக இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் இப்போ சுயதர்சன சக்கரதாரி ஆகி இருக்கிறீங்க இல்லையா? சுயதர்சன சக்கரத்தை புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். 84 பிறவிகள் இப்படி ஜென்மம் எடுத்தோம். இப்போ முடிச்சாச்சு 84 பிறவி. வீட்டுக்கு திரும்பி போகிற நேரம் வந்துடுச்சு. எப்படி திரும்பி போகிறது? பாபாவுடைய நினைவிலேயே இருந்து போகணும். ஸோ பாபாவுடைய நினைவும் இருக்கணும், பரந்தாம வீட்டின் நினைவும் இருக்கணும், சத்தியக சொர்க்கத்தின் நினைவும் இருக்கணும். முழு நாளும் புத்தியில் இதே சிந்தனை தான் இருக்கணும். 84 பிறவி முடிச்சிட்டேன், நான் வீட்டுக்கு போகணும் இல்லையா? மரணப்படுக்கையில் பீஷ்ம பிதாமகர் இருக்கிறார் இல்லையா? அவர் நினச்ச நேரம் தான் உயிர் பிரிவுன்ட்டு. நாம தான் அது அந்த மரணப்படுக்கையில் இருக்கிறது. ஸோ அப்போ எங்கே போகணும் இல்லையா? இந்த கலியுகத்து விஷயம் தேவையில்லை, நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு. இப்போ நான் வீட்டுக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணும், இதே சிந்தனை தான் முழு நாளும் புத்தியில் இருக்கணும். இப்போ நாம் உலகத்தின் மகாராஜகுமாரராக ஆக போகிறோம்.
இல்லை ராஜகுமாரன்னா இளவரசன், மகாராஜாவுடைய குமாரன். நாம் லக்ஷ்மியாகவோ அல்லது ஸ்ரீ நாராயணனாகவோ ஆவோன்ற போதை ஏறணும். ஸோ பிரம்மா பாபாவுக்கு அந்த போதை இருக்குது இல்லையா? தினம் தினம் இந்த லக்ஷ்மி நாராயணன் படத்தை பார்க்குறாரு. உள்ளுக்குள்ளே போதை ஏறுது, ஆஹா நான் இப்படி ஆக போகிறேனா அப்படின்ட்டு. நாளைக்கு நாம் போய் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவோம், சுயம்வரத்துக்கு பிறகு ஸ்ரீ நாராயணன் ஆவோம் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ அவர் ஆகிற மாதிரி நீங்களும் ஆவீங்க தானே? ஏன்னா இதுக்கு பேர் தான் இது பேரே ராஜயோகம். ராஜா ஆக்கிறதுக்கான யோகம், பிரஜா யோகம் கிடையாது. ஆத்மாக்களுக்கு மறுபடியும் தங்களுடைய ராஜ்ய பாக்கியம் கிடைக்கிது. ஏன்னா குழந்தைங்க, நீங்கள் ராஜ்யத்தை இழந்துட்டீங்க. ஆக்சுவலாக நம்ம துவாபரயுகத்தில் ராஜ்யம் பண்ணும்போது யாரோ நம்ம ராஜ்யத்தை அபகரிக்க வரும்பொழுது அடித்து சண்டை போடுவீங்க. அங்கே புண்ணிய கணக்கு தீர்ந்துடுச்சு, அதுக்கு தான் வராங்க. ஆனால் நீங்கள் அடித்து சண்டை போட்டு அவங்கள துரத்த கூட செய்யலாம். இன்னும் பாவம் சேர்ந்துடுச்சு, அடுத்த ஜென்மத்தில் தானாகவே ஏழை குடும்பத்தில் போய் பிறந்துடுவீங்க. இப்படி தான் ராஜ்யத்தை இழக்கிறோம். ஸோ இப்போ அதே மாதிரி நமக்கு அநியாயம் நடக்கும்போது நீங்கள் அமைதியாக இருங்க, ராஜ்யமே கிடைக்கும். சண்டை போட்டுட்டு இருங்க, உள்ளதும் போயிடும். இதுதான் சீக்ரெட்டு. ஸோ குழந்தைங்க, ராஜ்ய பாக்கியத்தை இழந்துட்டீங்க, இப்போ மீண்டும் ராஜ்யத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய ராஜ்யத்தை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடையணுன்றதுக்காக தான் பாபா இந்த படங்களெல்லாம் உருவாக்கி இருக்கிறார். 21 ஜென்மங்களுக்கு நம்ம சொர்க்கத்தின் ராஜ்ய பாக்கியத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது எவ்வளோ போதைக்குரிய விஷயம், எவ்வளோ ஈஸி இதை ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ இந்த சிவபாபா பிரஜாபிதா பிரம்மா மூலமாக நமக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். பிறகு நாம் போய் இந்த மாதிரி லக்ஷ்மி நாராயணனாக மாறுவோம். ஸோ இந்த உணர்வோடு அந்த படத்தை பார்க்க பார்க்க மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்கும். இல்லை நிறைய பேருக்கு சின்ன வயசு ஃபோட்டோவை பார்க்கும்போதே சந்தோஷம் வருது, ஆனால் அது முடிஞ்சிடுச்சு, திரும்ப வரப்போகிறது இல்லை. ஆனால் இப்போ வரப்போகுது. அந்த ஃபோட்டோவை பார்த்துல உண்மையிலே நீங்கள் சந்தோஷப்படணும். யாராவது வீட்டுக்கு வந்து லக்ஷ்மி நாராயணன் ஃபோட்டோ போட்டு இது என்னன்னு கேட்டால் இது எங்கள் ஃபோட்டோ தான் சொல்லணும். அந்தளவுக்கு போதை இருக்கணும் இல்லையா? அல்லது உங்கள் ஃபோட்டோன்னு கூட சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒரு மாதாஜி கோயிலில் அப்போ தான் முதல்ல சேவைக்கு வராங்க. வந்த உடனே பக்தர்கள் வரும்போது, வாங்க இது நீங்கள் தான் அப்படின்னாங்க. எனக்கு தூக்கி வரி போச்சுன்னா ஒரே லைனில் அவ்வளோ அழகாக சொல்லிட்டாங்களே ஞானத்தை அப்படின்ட்டு இல்லையா? சரி. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்குது. நாம் பாபாவுடைய நினைவில் இருக்கிறதுனால உலகத்தின் ராஜகுமாரன் ஆகிறோம். அப்போ எவ்வளோ மகிழ்ச்சி ஏற்படணும் இல்லையா? பாபா நினைவிலே இருக்க உலகத்தின் ராஜகுமாரன் ஆகிறோம். அதுக்காக தான் நம்ம படிச்சிட்டும் இருக்கிறோம் இல்லையா? நீங்களும் படிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த படிப்புக்கு பிறகு நாம் போய் இப்படி மாறுவோம். எல்லாத்துக்கும் ஆதாரம் இந்த படிப்பு தான். எந்த அளவுக்கு படிப்பீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் இருக்கும். லௌகிக படிப்பு கூட அப்படி தானே. சில மருத்துவர்கள் ஒரு நோயாளிக்கே ₹1,00,000 சார்ஜ் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு புத்திசாலியாக இருக்கிறாங்க. புத்திசாலி டாக்டர்கிட்ட தான் அவ்வளோ கொடுப்பாங்க இல்லையா? வக்கீல்லையும் அந்த மாதிரி இருக்கிறாங்க. சிலர் நிறைய சம்பாதிக்கிறாங்க. சிலருக்கு பாருங்கள், கோட்டு போடுறதுக்கு கூட காசு இல்லாமல் கிழிஞ்ச கோட்டு போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த படிப்புலேயும் வரிசை கிரமம் இருக்குது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே எந்த தப்பும் பண்ணாதீங்கன்னு அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறார் இல்லையா? தப்பு பண்ணாமல் இருக்கணும், அதில் தான் கவனம். எப்போவுமே ஸ்ரீமத் படி நடங்க. தப்பு பண்ணாமல் இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக ஸ்ரீமத் படி தான் நடப்பீங்க இல்லையா? ஸ்ரீ சிவபாபா மூலமாக நீங்களும் ஸ்ரீ ஆகிறீங்க, சிரேஷ்டம், அதாவது உயர்ந்தவராகிறீங்க. குழந்தைகளாகிய நீங்கள் பல முறை பாபா கிட்டேருந்து சொத்தை அடைஞ்சிருக்கிறீங்க, பிறகு இழந்தும் இருக்கிறீங்க. 21 பிறவிக்கான சொத்து அரை கல்பத்துக்கு உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ 2500 வருடம் சுகத்தை அடையிறீங்க. சாதாரண விஷயம் கிடையாது. அந்த போதையிலே இருக்கணும்.
அற்புதமான முரளி கொடுத்த இனிமையிலும் இனிமையான அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, மனசுக்குள்ளேயும் உண்மையாக தான் இருக்கணும், வெளியிலையும் உண்மையாக தான் இருக்கணும். பாபாவுக்கு படிப்பில் ஒருபோதும் தப்பு பண்ணிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது, ஒருபோதும் சந்தேக புத்தி கொண்டு படிப்பை விட்டுடக்கூடாது. சேவைக்கு எந்த விதத்திலும் நாம் தடையாக இருக்கக்கூடாது. நாம் தூய்மையின் பலத்தின் மூலமாக ஸ்ரீமத் படி நம்முடைய உடல் மனம் பொருளின் சகயோகத்தின் மூலமாக 21 ஜென்மங்களுக்கு பாரதத்தை உயர்ந்த டபுள் கிரீடம் கொண்டதாக மாத்திர சேவை செஞ்சிட்டு இருக்கிறோன்ற அந்த மகிழ்ச்சி நிறைந்த செய்தியை எல்லோருக்கும் போதையோடு சொல்லுங்கள். வரதானம்: சதா புண்ணியத்தின் கணக்கை சேமிக்கக்கூடிய மற்றும் சேமிக்க வைக்கின்ற மாஸ்டர் ஆசிரியர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: நாம் மாஸ்டர் ஆசிரியர்கள். மாஸ்டர்னா என்ன? பாபாவோட குழந்தை. அப்போ மாஸ்டர்னாலே அப்பாவுடைய நினைவு தானாகவே வரும். ஸோ நம்மளை இப்படி ஆக்கிறவருடைய நினைவு வர்றதன் மூலமாக நாம் கருவியாக தான் இருக்கிறோன்றதும் தானாக ஞாபகம் வரும். நாம் புண்ணிய ஆத்மாக்கள்ன்றது விசேஷமாக ஞாபகம் இருக்கணும். புண்ணியத்தின் கணக்கை நாமளும் சேமிக்கணும், மற்றவர்களும் சேமிக்க வைக்கணும். அதாவது அதற்கான வழியை சொல்லணும். இதுதான் விசேஷமான சேவை. புண்ணிய ஆத்மா ஒருபோதும் பாவத்துடைய சங்கல்பத்தை 1% கூட செய்ய மாட்டாங்கன்ற. பாவ சங்கல்பம், அதாவது பாவ எண்ணத்தை கூட நினைக்க மாட்டாங்க 1% கூட. ஸோ மாஸ்டர் ஆசிரியர்னா சதா புண்ணியத்தின் கணக்கை சேமிப்பவர் மற்றும் சேமிக்க வைப்பவர்னு அர்த்தம். பாபாவுக்கு சமமாக. ஸோ மாஸ்டர் ஆசிரியர் இல்லையா, புண்ணிய கணக்கை சேர்க்க பாபா நமக்கு கற்றுக் கொடுக்குறார். அதனால் அவருடைய குழந்தைன்னா அவர் செய்கிற காரியத்தை நானும் செய்யணும். ஆனால் நான் கருவி தான், அவர் சொல்கிறத செய்கிற ஒரு கருவி தான் நான் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். நான் அதே நேரத்தில் புண்ணிய ஆத்மா, புண்ணிய கணக்கை இப்போ நிரப்பிட்டு இருக்கிறேன் இல்லையா, இந்த பேங்க் இப்போ மட்டும்தான் திறந்துருக்கோன்றார், அதுலேயும் கவனம் இருக்கணும். அப்போ இந்த நேரத்தில் புண்ணியமான எண்ணங்கள் மட்டுமே வரணும், தவிர பாவ எண்ணம் கொஞ்சம் கூட வரக்கூடாது இல்லையா. புண்ணிய கணக்கு சேர்க்க வந்த நேரத்தில் பாவ கணக்கு சேர்த்துடக்கூடாது. ஸோ அதனால் பாபாவுக்கு சமமாக நானும் புண்ணிய கணக்கு சேமிக்கணும் எப்போவுமே, பிறகு மற்றவர்களும் சேமிக்க வைக்கணும். ஸ்லோகன்: ஸோ குழுவின் மகத்துவத்தை யார் தெரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு குழுவில் தான் தனக்கு பாதுகாப்பு இருக்குதுன்றதை அனுபவம் செய்வாங்க இல்லையா. அந்த குழு ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ அந்த குழுவுடைய ஒற்றுமை பற்றி தான் அவ்யக்த இஷாரா ஃபுல்லாக சொல்கிறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். குழு தேவையில்ல, அவன் இல்லாட்டினா பரவாயில்ல அப்படிலாம் இருந்தீங்கன்னா கொஞ்சமாக ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு விசேஷ குணம் இருக்கும். அப்போ ஒரு விசேஷ குணமே உங்களை விட்டு போகுதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் குழுவில் இருக்கிறது தான் தன்னுடைய பாதுகாப்புன்றதை யார் உணர்வாங்க? குழுவுடைய மகத்துவத்தை உணர்வாங்க. குழுவில் தான் பாதுகாப்பு இருக்குதுன்றது ஒரு மகத்துவம் தான் இல்லையா. சரி, சேவையும் ரொம்ப பவர்ஃபுல்லாக அப்போ தான் பண்ண முடியும். அவ்யக்த இஷாரா: நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை உறுதியாக்கி சதா பயமற்றவராக கவலையற்றவராக இருங்கள். ஒருத்தர் எந்த அளவுக்கு நிச்சய புத்தி உடையவராக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலும் வெற்றியாளராக இருப்பார். இல்லை, எந்த அளவுக்கு நிச்சய புத்தியோ அந்த அளவுக்கு வெற்றி. நிச்சய புத்தி இருக்கிறவங்களுக்கு ஒருபோதும் தோல்வியே ஏற்படாதுன்றார். சொன்னார் இல்லையா, ஒரு போர் வீரன் கிட்ட எல்லா ஆயுதமும் இருக்குது, அந்த ஆயுதத்தால் ஒரு செகண்டில் இன்னொருத்தனை அழிப்புன்னு நினைக்கும் போது அவனுக்கு கவலை இருக்காது.
இன்றைக்கி வல்லரசு நாடுகள் அப்படி தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் கையில் அவ்வளோ பெரிய பவர் இருக்குன்னு. அந்த மாதிரி நம்மக்கிட்ட சர்வ சக்திகள்ன்ற பவர் இருக்குது. அப்படிங்கிற நிச்சய புத்தி இருந்தால், மாயை ஒரு வினாடியில் அழிச்சிடுவேன் அப்படின்ற நிச்சய புத்தி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றியாளராக தான் இருப்பீங்க. மாயை ஒரு வினாடியில் அழிக்க தான் செய்வீங்க. ஸோ அப்போ நிச்சய புத்தி உள்ளவர்களுக்கு தோல்வி இருக்காது. இங்கே நிச்சய புத்தி தான் விஷயமே இல்லையா? காமத்தை வெல்ல முடியுமா? நான் வெல்லாமல் யார் வெல்ல முடியும்? நான் அதெல்லாம் ஒரு செகண்டில் வென்றுடுவேன். சங்கர் கண்ணை திறந்தவொடனே மன்மதன் எரிஞ்ச மாதிரி நானும் எரிச்சிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கனாலே எரிச்சிடுவீங்க. அதே மாதிரி தான் கோபத்தை எரிக்கிறது, பற்றை எரிக்கிறது எல்லாமே. ஒருவேளை தோல்வி ஏற்படுதுன்னா அதுக்கு ஒரே காரணம் நிச்சய புத்தியில் குறைவு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால் நிச்சய புத்தி உள்ள வெற்றி ரத்தினங்களில் நானும் ஒரு ரத்தினம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் எப்போவுமே. அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு டெஸ்ட் பேப்பரும் அசால்ட்டாக கடந்து போயிட்டே இருக்கணும். அந்த வெற்றி ரத்தினம், அந்த அஷ்ட ரத்தினத்தில் நானும் ஒருத்தன் அப்படி புரிஞ்சுக்கணும். ஸோ இது நிறைய பேர் தெரியாமல் அதெல்லாம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க, அவங்களுக்கே தெரில என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, டிஸ்சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ பாபா ஞானத்தை எப்படி அப்ளை பண்ணுவீங்க? கடைசி வரைக்கும் ஃபிக்ஸ் ஆகலை. அம்மா பாபா மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. 3வது இடம் கூட ஃபிக்ஸ் ஆகலை. யார் வேணாலும் 3வது இடமும் ஆக முடியும். சரி, அதனால் பிரச்சனைகளை பார்க்கக்கூடாது. அது டெஸ்ட் பேப்பர் பாஸ் ஆகணும். அதுக்கு நிச்சய புத்தி இல்லையா? பாபா கூட இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, சர்வ சக்திகள் கூட இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, வெற்றி என்னுடைய பிறப்புரிமையாக இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே டெஸ்ட் பேப்பரில் பாஸ் ஆகிடுவீங்க. ஸோ அப்படியே அதை டெஸ்ட் பேப்பர்னு புரிஞ்சுட்டு பாஸ் ஆகணும். பாஸ் ஆகிறதுக்காக டெஸ்ட் பேப்பர் வருது, வெற்றி அடைகிறதுக்காக. அதனால் அதை பிரச்சனையாக பார்க்கக்கூடாது. பாஸ் ஆக அதுக்கான பலன் என்ன? மிகப்பெரிய பரிசு இல்லையா? சொர்க்க ராஜ்யம். அதனால் பிரச்சனைகள் உங்களுக்கு பரிசை கொடுக்க வருது அப்படிங்கிற அந்த போதை இருக்கணும். ஸோ நிச்சய புத்தி தான் எல்லாத்துக்கும் ஆதாரமே. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.